Welcome to TNPSC preparations. இது ஸ்கூல் புக் லெக்சர்ஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற சாப்டரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சாப்டர் ஏன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்னால் நம்மளுக்கு வந்து குரூப் 4 2018 கொஷனில் வந்து த பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் பை அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ மார்ஷல், பி கார்ல் மார்க்ஸ், சி வந்து ஸ்கூல்ஸ், டி வந்து கீனஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 10 ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சாப்டர் படித்தோம்னா எந்த சிலபஸ் கவர் ஆகும்னா யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ன்ற சிலபஸ் வந்து கவர் ஆகும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? அக்கார்டிங் டு எஃப்ஹெச் ஹார்பிசன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ பீப்புளோட எனர்ஜி, ஸ்கில், டேலண்ட், நாலேஜ் இல்லை இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை சர்வீசஸ் கொடுக்கறதுக்கோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஆர்கனைஸ்டு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அதாவது இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸும் சரி பர்சனல் க்ரோத்தும் சரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஜாப் இம்ப்ரூவ் ஆகும், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ் ஆவாங்க, ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் வந்து ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா எவ்வளோ ஹியூமன் கேபிட்டல் இருக்குது, ஸ்டாக் கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அடிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது. அடிஷன்ஸ் வந்து ரேட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு தான் ஹெச்ஆர்டியை வந்து இண்டிகேட்டர்ஸ் ஹெச்ஆர்டியை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் கேபிட்டல் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? ஸோ இந்த பிலோ கேட்டகரிஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னா ஹெல்த், ஆப்வியஸ்லி ஹெல்த்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆனால் நீங்கள் பண்ண எஜுகேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்னும் வந்து அதிகமாக இருக்கும். ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியில் வந்து ஒரு கரண்ட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக ஒரு நீஷ் டெக்னாலஜி இருக்குன்னா அந்த நீஷ் டெக்னாலஜிக்கு அவங்க ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங். நெக்ஸ்ட்டு ஃபார்மல் எஜுகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 to 12 இயர்ஸ் படிக்கணுன்றது இட்ஸ் மேண்டேட்ரி. ஸோ அது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஹையர் எஜுகேஷன், அதெல்லாம் வந்து ஒரு மேண்டேட்ரி கோர்சஸ். ஸோ அது வந்து ஃபார்மலாக படிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டடி ப்ரோக்ராம் ஃபார் அடல்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் இன் அக்ரிகல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ஸ் வந்து வேலையில் இருக்காங்க, அவங்க வீட்டு சுச்சுவேஷனால அவங்களுக்கு தனியாக ஒரு ஒகேஷ்னல் ப்ரோக்ராமோ ஸ்கில் ப்ரோக்ராமோ வந்து கண்டக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு நேட்டிவில் இருப்போம், நம்மளோட வேலை வந்து வேறு ஒரு சிட்டியில் கிடைக்குதுன்னா ஸோ அந்த சிட்டிக்கு வந்து மைக்ரேட் ஆகிப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து ஹியூமன் கேபிட்டலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் பை ஷூல்ட்ஸ் இன் 1960. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் பை ஆப்ஷன் சி ஸ்கூல்ஸ். இது 1960 ஒரு புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர்ஸையும் நம்ம பின்னாடி ஸ்லைடில் வந்து பார்ப்போம். ஸோ ஹார்பின்சன் மேயர்ஸோட ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹார்பின்சன் மேயர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது 10,000 பாப்புலேஷன்ஸ்க்கு எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க ப்ரைமரி அண்ட் செகண்டரி லெவலில், 10,000 பாப்புலேஷனுக்கு எவ்வளோ இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இருக்காங்க, 10,000 பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸுமே எதை இண்டிகேட் பண்ணுன்னா ஹியூமன் ரிசோர்ஸோட ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். அடுத்த 4 இண்டிகேட்டர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரைமரி எஜுகேஷனில் எவ்வளோ என்ரோல் பண்ணுறாங்க டிவைடட் பை எவ்வளோ பீப்புள் வந்து இருக்காங்க 5 to 14 அந்த பர்சன்டேஜ். அதாவது 5 to 14ல் 100 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அந்த 100 பீப்புளில் வந்து எவ்வளோ பேர் வந்து ப்ரைமரி எஜுகேஷனில் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற இண்டிகேட்டர். அதே மாதிரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி எஜுகேஷனுக்கும், அதாவது செகண்டரினா 15 to 19ல் இருக்க பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் செகண்டரியில் என்ரோல் பண்ணுறாங்க, 20 to 24 இருக்க பீப்புள் எவ்வளோ டெர்ஷரியில் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 இண்டிகேட்டர் ப்ளஸ் அட்ஜஸ்டட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும். ஸோ இந்த 4 இண்டிகேட்டருமே ஸ்டாக் அடிஷன் ஆஃப் ஸ்டாக். பிகாஸ் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்தாங்கன்னா தான் ஃபர்தராக வந்து அவங்க வந்து ஜாப் செக்டருக்கு வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அடிஷன் டு ஸ்டாக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல்.
நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ். ஓரியன்டேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இண்டிகேட்டர் வந்து எப்படி என்ன இண்டிகேட்டர்ஸில் வந்து தட் மீன்ஸ் என்ன கேட்டகரி என்ன க்ரைட்டீரியாவில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ஃபேக்கல்ட்டிஸை வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகுறாங்க இந்த வருஷத்துக்குன்னா, அதில் எவ்வளோ பேர் வந்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கலில் வந்து போகிறாங்க, எவ்வளோ பேர் ஹியூமானிட்டிஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் லாவில் போகிறாங்க அப்படின்றத ஹையர் எஜுகேஷன் எந்த வகையில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் காம்போசிட் ஹெச்ஆர்டி இண்டெக்ஸ் அப்படின்னா, காம்போசிட் ஹெச்ஆர்டி இண்டெக்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ வச்சு தான் இது பண்ணுவாங்க. பட் என்ரோல்மெண்ட் ரேஷியோட வெயிட்டேஜ் வந்து வேரி ஆகும். அந்த வெயிட்டேஜ் வேரி ஆகி ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் ஹெச்ஆர்டி இண்டெக்ஸ் வரும். அதாவது செகண்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன், அதாவது 15 to 19ஓட என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாகவும், டெர்ஷரி லெவல் எஜுகேஷனோட என்ரோல்மெண்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகவும் வந்து கொடுத்து அது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணால் ஹெச்ஆர்டி இண்டெக்ஸ் வந்து வரும். ஸோ இந்த காம்போசிட் ஹெச்ஆர்டி இண்டெக்ஸ் வச்சு கண்ட்ரியை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க: அண்டர் டெவலப், பார்ஷியலி டெவலப், செமி அட்வான்ஸ்ட், அட்வான்ஸ்ட். எக்கனாமி இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா, ஜிஎன்பி கிராஸ், இதை வந்து எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க, ஜிஎன்பி, ஜிடிபி, என்என்பி, என்டிபின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜிஎன்பி பெர் கேபிட்டா இன் யூஎஸ் டாலர், அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் வராங்க. ஸோ அப்புறம் பப்ளிக் ஆஸ் அ கவர்மெண்ட் எவ்வளோ வந்து நேஷ்னல் இன்கமில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எஜுகேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷனில் 5 to 14 இயர்ஸில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஹார்பிசன் மேயர்ஸோட ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்டிக்கும் ஜிஎன்பி பெர் கேபிட்டா இன் யூஎஸ்டிக்கும் இருக்க ரிலேஷன் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன் சொல்கிறாங்க. எப்படின்னா, அதாவது ஹெச்ஆர்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஜிஎன்பியும் அதிகமாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன். நெகட்டிவ் ரிலேஷன் எதுக்கு இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நெகட்டிவ் ரிலேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜிஎன்பி, பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சர், எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர், இது மூணுத்துக்கும் பார்த்தோம் இருக்க கோரிலேஷன் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா கம்மி, அதுக்கடுத்து செகண்ட் லெவல் என்ரோல்மெண்ட், அதுக்கப்புறம் டெர்ஷரி லெவல் என்ரோல்மெண்ட், இதை மூணுத்தையும் கோரிலேட் பண்ணும்போது ஸோ அதிகமாக எதுக்கு இருக்குன்னா ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி. 3 தியரி இருக்கு: மேன் பவர் அப்ரோச், சோஷியல் டிமாண்ட் அப்ரோச், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச். மேன் பவர் அப்ரோச் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் மேன் பவர் எவ்வளோ தேவைப்படுது, அந்த தேவைப்படுற மேன் பவருக்கு நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ எஜுகேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது வந்து மேன் பவர் அப்ரோச். சோஷியல் டிமாண்ட் அப்ரோச்னா, இவ்வளோ சோஷியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து தேவைப்படுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச்னா, எஜுகேஷனை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கன்சப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா இண்டிவிஜுவலாகவும் சரி சோஷியலாகவும் சரி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வர ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா சின்ஸ் 1951. ஸோ எஜுகேஷனல் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு 1951. கலோனியல் ரூலில் இருக்கும் போது இந்தியா வந்து ஒரு இன்டர்மீடியட் லிட்ரேட் சொசைட்டியாக இருந்ததை லிட்ரேட் சொசைட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 5-year பிளானில் வந்து ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்டில் 1.2% வந்து எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 3.5% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஜுகேஷனில் ஒரு பேசிக் ப்ராப்ளம் என்னென்னா அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 5-year பிளானில் மாஸ் எஜுகேஷனுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, பட் லேட்டர் ஆன் அது வந்து குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து எலிமெண்ட்ரி அண்ட் அடல்ட் எஜுகேஷனுக்கு 3/5 ஆஃப் த அலோகேட் பண்ண ரிசோர்ஸை 3/5 ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து எலிமெண்ட்ரி அடல்ட் எஜுகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, இது அதை வந்து இந்தியாவுக்கு வரையும் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் எஜுகேஷனல் ப்ரோக்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கேரளா, மகாராஷ்டிரா டாப் ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்ஸ்க்கு அடுத்து 3rd பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. 2011 சென்சஸ் படி பார்த்தா லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 80%, நேஷனல் ஆவரேஜ் 74% விட இது வந்து அதிகமாக தான் இருக்குது. நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 ஒரு பாலிசி இருக்குது, எஜுகேஷனல் பாலிசி. ஸோ அதுக்கு அதில் வந்து ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன்னா கிளாஸஸ் 1 to 5 வந்து mandatory for all. இது வந்து mandatory education for everyone in across the Tamil Nadu. ஸோ இது வந்து நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ 6 to
11 இயர்ஸில் இருக்க அதிகமாக இருக்கிறதுக்கு ஏன் காரணம்னா ஸ்கூலோட ஆக்சசபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்குது எஜுகேஷனோட வேல்யூ பொறுத்து. நெக்ஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு மதிய உணவு திட்டம், அப்புறம் வந்து நிறைய ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஃப்ரீ சப்ளை ஆஃப் புக்ஸ், பஸ் பாசஸ், இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் டு ஸ்கூல்ஸ். ஸோ இதில் வந்து ஆக்சஸ் டு ஸ்கூல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக போட்டிருந்தோம் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுக்கு. ஸோ அதில் என்ன அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தால் நம்ம வீடு இங்கே இருக்குன்னா நம்ம வித்தின் த டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் இருக்குது, அதாவது 99% ஆஃப் ஹேபிடேஷன்ஸ்க்கு வந்து இதை கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பர் ப்ரைமரி ஸ்கூல் 81% ஆஃப் ஹேபிடேஷன்ஸ்க்கு கவர் பண்ணியிருக்காங்க. வித்தின் 5 கிலோமீட்டரில் ஒரு செகண்டரி ஸ்கூல் இருக்குது, 78% ஆஃப் ஹேபிடேஷன்ஸில் வந்து இதை கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வித்தின் 8 கிலோமீட்டரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, 76% ஆஃப் ஹேபிடேஷனில் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராமோட கோல் என்னென்னா யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன். இதுவுமே ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் புக் பேக் ஆன்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் அடல்ட் லிட்ரஸி. இது எதுக்கு கொண்டு வந்தாங்க? இப்போ ஒர்க்கிங் சில்ட்ரனாக இருக்கலாம், ஒர்க்கிங் கேர்ள்ஸாக இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ணணும், அவங்களோட ஃபுல் டைம் ஸ்கூல்ஸை வந்து அட்டன் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் அடல்ட் லிட்ரஸி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன மெஷர்ஸ் பண்ணுறாங்கன்னா டோட்டல் லிட்ரஸியை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும். போஸ்ட் லிட்ரஸி கேம்பெயின், கண்டினியூயிங் எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அறிவொளி இயக்கம் மூலமாக கொண்டு வந்தாங்க, லைட் ஆஃப் நாலேஜ் மூமெண்ட். ஸோ இது யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா அடல்ட் இந்த ஏஜ் குரூப் 15 to 35 வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்படி பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட வந்து குவான்டிடேட்டிவாக அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து 1960 to 61 57 தான் இருந்துச்சு. இப்போ 2004 to 5 பார்த்தோம்னா 444 காலேஜஸ் இருக்குது. ஸோ காலேஜஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்தோன்னா மோர் தென் 87% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் தான். ஸோ வெய்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கிட்ட கொடுக்கக்கூடாது, பிகாஸ் மாஸ் எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணணும்னா ஸ்டேட்டுக்கு தான் ஒரு நல்ல ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதாவது இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம், சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து டில் 16 இயர்ஸ், அதாவது 6 இயர்ஸ் 0 to 6 இயர்ஸ் வரைக்கும் என்ன தேவையான நியூட்ரிஷன், என்ன தேவையான ஹெல்த் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த ஸ்கீம். ஸோ இது எப்படி இந்த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கும் அப்படின்னா வியா அங்கன்வாடிஸ், சைல்ட் வெல்ஃபேர் சென்டர்ஸ் மூலமாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஹெல்த் ப்ரோக்ராம், அதாவது ஹெல்த்தில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண எஜுகேஷனுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ஸ்கீம் வந்து 1999 வாழ்வொளி திட்டம், லைட் ஆஃப் லைஃப் ஸ்கீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி போயிட்டு சில்ட்ரன்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. வீக்காக இருந்தாங்கன்னா அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை வந்து ஃபுட்டு தேவைன்னா அந்த தேவையான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை அந்த ஸ்கூலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தோட ஜாயிண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம்னா முன்னாடி பார்த்த மாதிரி ஹெல்த்தால் என்ன வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹியூமன் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 1977 வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றாங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், ஆக்சஸ் டு நாலேஜ், ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் ஃபார் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நாலேஜோட ஆக்சஸ்ஸு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இதில் வந்து யூஎன்டிபி ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை வந்து 1990 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட யாரோட கைடன்ஸில் பண்ணியிருப்பாங்கன்னா உல் ஹக், ஒரு பாகிஸ்தானோட எமினன்ட் எக்கனாமிஸ்ட் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெஷர் பண்ண ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 0 to 1 வேல்யூவில் இருக்கும். 0 to 0.49 லோ டெவலப்மெண்ட், 0.5 to 0.79 மீடியம் டெவலப்மெண்ட், 0.8 to 1 ஹை டெவலப்மெண்ட். ஸோ இதில் முன்னாடி பார்த்த மாதிரி அந்த 3 கோல்ஸ் தான், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், நாலேஜ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அந்த நாலேஜில் 2 இருக்குது. அடல்ட் லிட்ரஸிக்கு 2/3 வெயிட்டேஜும் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்க்கு 1/3 வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹெச்டிஏ வந்து ஜெண்டர் வச்சு
ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃபீமேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை பொறுத்து, ஃபீமேல் அடல்ட் லிட்ரஸியை பொறுத்து, ஃபீமேல் பெர் கேபிட்டா இன்கம்மை பொறுத்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் மென் அண்ட் விமன் வந்து என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இதோட லாஸ்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கணும். ஸோ ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 1997 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நாலேஜ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். பட் இதில் வந்து டிப்ரிவேஷனை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க ஸ்டேட் வைஸ் ஹெச்டிஐயை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக நேஷனல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2001 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஹியூமன் கேபிட்டல் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணோம்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டுத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணணும். பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் யார் அனௌன்ஸ் பண்ணுறா? ஷூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறா. எஜுகேஷன் வந்து கன்செப்ஷனும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் கோடும் சரி. இந்தியாவில் இருக்க நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை வந்து டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், கனடா, நார்வே கவுண்ட் பண்ணோம்னா அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனை யார் அதிகமாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னா ஹையர் இன்கம் குரூப்ஸ் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன் கேபிட்டலோட ஸ்டாக்கை பொறுத்து ஹெச்ஆர்டியோட லெவலை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அப்புறம் ஹெச்ஆர்டிக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமோட கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன்ற கோல் தான். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷனை ஏன் அச்சீவ் பண்ணலான்னா சைல்டு லேபர் தான் இம்பார்ட்டன்ட் ரீசன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் கேரளா, மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு இருக்காங்க இதில் எஜுகேஷனில். ஸோ மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட் வந்து கேரளா. ஆக்சஸ் டு ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் பிகாஸ் ஆஃப் த என்ரோல்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு ஆக்சஸ் டு ஸ்கூல். டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் வந்து யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன் தான் அதோட கோல். ஸோ அதனால ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் மோர் தென் 87% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ த டாமினேஷன் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். வாழ்வழி திட்டம் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்னு பார்த்தோம். அப்புறம் பர்த் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் தியரி வந்து 1960. ஃபர்ஸ்ட் லெவல் என்ரோல்மெண்ட் ஜிஎன்பி வந்து லோயர்னு பார்த்தோம். இது வந்து டெர்ஷரி லெவல் என்ரோல்மெண்ட் அண்ட் ஜிஎன்பின்னு பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஹையர். நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷனோட இயர் வந்து 1986. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.